ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெஹந்தி பை விஜய் கிருஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 19th டே கிளாஸில் இருக்கோம். நம்ம டாபிக் ஜும்காஸ். இன்றைக்கி ஒரு 20 டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நான் காட்டின மாதிரி ஒரு லார்ஜர் சைஸ்டு ஹம்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு 4 அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த அவுட்லைனுக்குள்ளே நான் ஃபில் பண்ண போகிறது ஜஸ்ட் கர்வ்ஸ் அண்ட் ஹம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஜும்கால பாருங்கள், வெறும் கர்வ்ஸ் அண்ட் ஹம்ஸ் மட்டும்தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸை நான் ஃபில் பண்ணுறேன். ஜும்கா அப்படின்னாலே அதோட பாட்டமில் வந்து ஹேங்கிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹேங்கிங்ஸை வந்து நான் டாட் பேட்டர்ன் வச்சு நிறைய இதில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். மேலே ஒரு செயின் ஸ்ட்ரக்சருக்கு சிலதில் ஸ்ட்ரெயிட் லைன், சிலதில் வந்து காம்பினேஷன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் டீச்சர் வந்து ஒருத்தவங்க தான். ஒரு சப்ஜெக்டை ஒரு டீச்சர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி மார்க்ஸ் எடுக்கிறாங்களா? இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவங்களோட லிசனிங் ஸ்கில்லை தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் நல்லா லிசன் பண்ணுங்கள். லிசனிங் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் த ஆடியோ. காதால் கேட்குறது மட்டும் லிசனிங் கிடையாது, கண்ணால் பார்க்குறதும் லிசனிங் தான். நான் ஒவ்வொரு ஜும்காஸ்லேயும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது அந்த ஜும்காக்குள்ளே போடுற கவரிங்ஸும், அதுக்கு மேலே இருக்கிற அந்த செயின் ஸ்ட்ரக்சரும், அதுக்கு கீழே இருக்கிற ஹேங்கிங்ஸும் ஒன்றுத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஆனால் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. சிம்பிளான ஸ்லாண்டிங் லைன்ஸ், அப்புறம் நம்ம பார்டர்ஸில் பார்த்தது, அப்புறம் குட்டியான ரவுண்ட்ஸு, சின்ன கரெக்ஷன்ஸ், இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் தான் நான் கொடுத்துருப்பேன். கரெக்டாக இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தனியாக நான் ஆடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம், இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் கனெக்ட் ஆகலாம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டிசைனை ஃபில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஹைலைட்ஸ் கொடுக்கணும். உள்ளே ஃபில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உள்ளே ஹைலைட்ஸ் கொடுக்கணும். அந்த டிசைனை விட்டு வெளியே ஃபில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வெளியே நம்ம ஹைலைட்ஸ் கொடுக்கணும். இது எல்லா டிசைன்லேயுமே ஸ்வர்ல்ஸ், குட்டி சர்க்கிள்ஸ், ஹம்ஸ், கர்வ்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸை தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். இது பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு டிசைனை குறைஞ்சது ஒரு 3 தடவையாச்சும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 3 தடவையாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் 4வது தடவை அந்த டிசைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது நான் ஜும்காஸ்க்கு மட்டும் சொல்லலை, மற்ற நம்மளோட 18 கிளாஸஸும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி இந்த டெய்லி கிளாஸஸ் இல்லாமல் அடிஷ்னலாக தினமும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி லைன்ஸ், கர்வ்ஸ், ஹம்ஸ் இதெல்லாம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டான ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரி கொடுத்துட்டு, அதாவது டபுள் வெர்டிக்கல் லைன், அப்புறம் ஸ்லாண்டிங் டபுள் கர்வ் கொடுத்துட்டு, நடுவில் ஒரு ரேண்டமான ஒரு ஓவல் ஷேப் சர்க்கிள், அதாவது ஓவல் ஷேப்டு ஒன்று போட்டுட்டு அதை நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் கர்வ்ஸ், லைன்ஸ், ஹம்ப்ஸ். அந்த கர்வை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். இது உங்களுக்கு ஒழுங்காக வரணுன்னா என்ன பண்ணணுன்னா, தினமும் ஒரு 5 நிமிஷமாச்சும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி லைன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ஹேங்கிங்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் பிக்கர் அண்ட் ஸ்மாலர் லைன் கொடுத்துட்டு ஒரு டாட்ஸ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் ட்ரா பண்ணுற ஜும்கா வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு அவுட்லைன், அது ஃபுல்லாக ஒரு ஃபில்லிங்ஸ், அது மேலே ஜிக்ஸாக்டு சர்க்கிள் போட்டு ஒரு டாட் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? ஜிக்ஸாக்டு சர்க்கிள் போட்டு ஒரு டாட் கொடுத்துட்டா அது ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி நமக்கு இருக்குது. புரிஞ்சுதா? இப்போ லாஸ்ட் ரோவில் பாருங்கள், லாஸ்ட் ரோவில் அதே ஜும்காவை நான் சின்னதாக ட்ரா பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுறேன்னா
பேபி எலிஃபெண்ட் இருக்கு இல்லையா? அந்த பேபி எலிஃபெண்ட்டையே ஒரு ஜும்கா மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பேபி எலிஃபெண்ட் ட்ரா பண்ணும்போது அவுட்லைனில் ஹைலைட் கொடுக்கறது மஸ்ட். அப்போ தான் அந்த டிசைன் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு காட்டும். மற்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹம்ப் ஷேப்டு இல்லைனா செமி சர்க்கிள் ஷேப்டு தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். டைமண்ட் ஷேப் இஸ் நத்திங் பட் பாக்ஸை வந்து கொஞ்சம் க்ராஸாக நம்ம போட்டிருப்போம். க்ராஸாக போடும்போது ஸ்வஸ்திக்கும் க்ராஸ்டில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதோட ஹேங்கிங்ஸில் ஒரு டாட் கொடுத்துட்டு அதை நான் ட்ராக் பண்ணுறேன். டாட் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணால் நமக்கு லீஃபி ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடச்சிரும். அடுத்த டிசைன் பாருங்கள், லோட்டஸோட மிடில் ஸ்ட்ரக்சர் மாதிரி நான் கொடுத்துட்டு அதுக்கு சுற்றி ஹம்ஸ் வந்து அதை டச் பண்ணாத மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஹம்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், நான் டச் பண்ணாத மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லா டிசைன்ஸும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங் பட் கர்வ்ஸ், லைன்ஸ், ஹம்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் தான். இது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வீடியோ எடுத்ததுனால ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 6 minutes வீடியோவாக இருக்கா, ஆனால் இந்த ஃபுல் டிசைன் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 15 minutes ஆச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 15 minutes ஆச்சு. நீங்கள் இதே டிசைன்ஸை ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அவசரம் வேண்டாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேவையானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க.